ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடன் கொஞ்சம் வாங்குறது கொஞ்சம் நல்லது. அதே போல கடன் அடைக்கிறது கொஞ்சம் நல்லது. உங்களுக்கு வருமானம் வரப்போகுது, இந்த நோய்க்கு போக போகுது. 6ஆம் இடமும் நோய் தான். அதே போல 6ஆம் இடமும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கடன் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான். அப்ப இது ரெண்டுமே இருக்கனால கடன் கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோயினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். சோ இந்த மாதம் 6ஆம் இடம் வலுக்க போகுது. ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு வேலைக்காக இடமாற்றம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்படி ஏதாவது இருந்தா தாராளமாக போகலாம். அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு குருவுக்கு கேந்திரத்துல செவ்வாயும் புதனும் நிக்கிறார். இப்போ செவ்வாய் யாருன்னு பாத்தீங்கன்னா 7 குடையவர். அப்ப 7 குடையவர் 6ல் இருக்கும் பொழுது ஒன்னா அது வந்து உங்களுக்கு வரும், அல்லது மனைவிக்கு அல்லது அம்மாவுக்கு. இந்த 3 பேருமே இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கும். குரு செவ்வாய் பார்க்கா தப்பிச்சுக்கலாம், ரொம்ப எல்லாம் உள்ள போகாது, தப்பித்துக் கொள்ளலாம். வரன்கள் தேடி வரும். ஏதோ ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். அதெல்லாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பண்றது நல்லது. அப்ப 12ஆம் அதிபதியுமே செவ்வாயாகி உங்களுக்கு 6ஆம் வீட்டுல இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப வேலைக்காக வெளிநாடு போறதுதான் இந்த மாசம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும்.